This video is sponsored by SBO. SBO is one of the genuine part-time job company. This video is sponsored by SBO. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஈழப்பற்று, அதாவது இலங்கையில் வாழும் தமிழர்களுடைய பற்று பற்றி தான் பார்க்குறோம். அதாவது அவர் அப்போ 1980கள், அதாவது 90 அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஈழப் போராட்டத்தை நடக்கும்போதெல்லாம் அதுக்காக ஒரு தனி போராட்டமே, அதாவது அப்போல்லாம் ஒரு வெறும் நடிகர் தான், கேப்டனுங்கிற பேர் கூட கிடையாது. ஆனால் அப்போவே ஒரு போராட்டம் நடத்தினார், உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்தினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற வரையிலும் நான் என்னோடய பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதையே ரொம்ப நாள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறதில்ல. அதுக்கப்புறம் அரசியலுக்கு கட்சி ஆரம்பித்த பிற்பாடு அப்போ கூட அதை பிறந்தநாளாக கொண்டாடாமல் வறுமை ஒழிப்பு தினம் அப்படிங்கிற பேரில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி அவருடைய அந்த ஈழப்பற்றுக்கு காரணம், ஈழப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா படத்துக்கு 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன், இப்போ நம்ம மாவீரன் கேப்டன் அவருடைய மாவீரன் பிரபாகரனுடைய நினைவாக அவருடைய பையனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அந்த அளவுக்கு அவர் நம்ம ஈழப்போராளி பிரபாகரன் அவருடைய மேலே மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தாருங்கிறதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வாழ்நாள் முழுக்கவே தமிழர் மேலே அதிகப்பற்றுனா அது ஈழத்தமிழர் மேலே அதிகப்படியான பற்று, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை தீரணுங்கிறதுல ரொம்பவும் தீவிரமாக அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு இடையிலேயே நிறைய சம்பவங்கள் நடந்து போச்சு. ஆனாலும் அவர் நம்ம தமிழ் மக்களை எவ்வளோ மதித்தார் அப்படிங்கிறதுல நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை, நம்ம தமிழர் இல்லாமல் எங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இவர் ரொம்பவும் மதிச்சிருக்கிறார். அவங்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக எடுத்துக்கிட்டு அதுக்காக இவர் தன்னுடைய வாழ்நாளில் கழிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, விஜயகாந்த் நமக்கு வெறும் தமிழ்நாட்டை மட்டும் நேசிக்கலை, தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய தமிழர்களை நேசிச்சிருக்கிறார். அது அவருடைய வாழ்நாள் சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நம்ம இப்போ இழந்துட்டு, ஐயோ அவர் போயிட்டாரே, அவர் ஒரு முதலமைச்சராக்கி பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ புலம்பி ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அவர் வாழும் காலகட்டத்திலே அவரை நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோம். அன்றைக்கி மீடியாக்கள் அவர் ட்ரோல் பண்ணி அவர் ஒரு காமெடி பீஸ் மாதிரி காமிச்சு இது பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணுறது, இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு நடிகர் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுனால அவரை எப்படிலாம் கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. ஏன்னா நம்ம இந்த 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கணும், இவங்க மட்டுமே கொள்ளையடிக்கணுங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகள் புதுசாக ஒருத்தர் எங்கள் பேர் வாங்கி நல்லது மக்களுக்கு செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்கிடுவாரோங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இவங்க மட்டுமே மாறி மாறி ஆளணும். இவங்களுடைய ஊழலை அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வரும்போது இவங்க ஊழலை காட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாறி இந்த 2 கட்சிகள் தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக நம்மளை வீணாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விடிவு கிடைக்குங்கிற மாதிரி விஜயகாந்த் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அந்தளவுக்கு விடிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தில்லான துணிச்சலான மனிதர் தான். ஆனாலும் அவருக்கு அதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கல. அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவரெல்லாம் கொண்டுட்டு லாஸ்ட்டாக அவர் முதலமைச்சராக ஆக்காமவே அவர் உடல்நிலை மனநிலையெல்லாம் நொந்தே இந்த தமிழர்களை நினச்சி இறந்துட்டார். அவருக்காக நம்ம நன்றி சொல்வோம் நண்பர்களே.